தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்தா போதாது. ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்லை. ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி. தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி. ஆக அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆக கண் துடைப்பு நாடகம்லாம் வேணாம். ஸ்டாலின் அவர்களே, பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போயிட்டு. இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடினார் நேற்று, ஏவா வேலு. எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு இருக்கு. அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி. அப்போ நீங்கள் பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. தமிழக பெண்கள் உங்களை கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குதுல்ல, ஜாலியாக போவீங்கல்ல அப்படின்லாம் கேட்டவங்க தான். அப்போ மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு மீன்பிடி தடைக்காலம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. ஆனால் மீனவ சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அக்டோபர் மாதம் எங்களுக்கு தடை காலத்தை கொடுங்கள் என்று. உண்மையாக மீன்பெருக்க காலம் எது, எப்பொழுது தடை வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் மீனவ சகோதரர்களுக்கு 8000 கொடுக்கப்படுவது 15000 உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்களாம் பால் விலையெல்லாம் ஏற்றிட்டீங்க. எல்லா வீட்டு குழந்தைங்களையும் அவங்க பால் குடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதனால் 15000 ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுன்னு பாஜக கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. அண்ணன் வைகோ கேட்குறாரு, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினாரு, ஏன் அண்ணன் இபிஎஸ் பேசலை? ஏங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட ப்ரெஸ் மீட்டு, நாங்கள் அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள். அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க. அவர் மேலே இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்போ அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி. இன்னொன்று, இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அது ஒரு தொண்டர் இப்போவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஏன் ஒரு தொண்டருக்கு உரிமை இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் மீதே நம்பிக்கை இல்லை, நிச்சயமாக நாம் வரமாட்டோம். அதில் என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு, அதனால் இப்போவே நாம் அதற்கான நடவடிக்கை எடுத்துருவோன்னு உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது 2026 பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு விலை வெளுத்து போயிருக்கிறார்கள். கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு. சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க, தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா? என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம்? நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள்? கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க. தமிழகத்திற்கு நீங்கள் நியாயம் வழங்குகிறீங்களா? ஆக நீங்கள் அமைத்திருப்பது தான் பொருந்தாத கூட்டணி, அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி. பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி.